எதிராளியானவன் பிசாசானவன் சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று பாரு, அவன் சொல்லிட்டு போயிட்டான். நம்ம மனுஷன் ஒரு மாதிரி சொல்லிட்டான். அந்த சொல்லு என்னவா ஆகுது? நமக்கு பிசாசா மாறுது, உள்ளத்திலே சுத்திங்குது. போய் அவனை விழுங்கு, திருப்பி அடி, இல்லை எதோ சொல்லி கொடுக்கும் நமக்கு. ஆனால் கடவுள் பைபிளில் என்ன சொல்கிறார்? உன்னுடைய கோபம் என்ன ஆகணுமா? அதுக்கு வசனம் சொல்லணுமா? எங்கே இருக்குதுன்னு எபேசியர் 4:30 இருக்கு. பாருங்க, இருக்குதா பாருங்க. எபேசியர் 4:30 இருக்கா? உங்கள் கோபம் சூரியன் மறைவதற்குள்ளாக 4:30 பாருங்க. 29 இல்லைன்னா படிங்க படிங்க. இல்லைம்மா, உங்கள் கோபம் பழி வாங்குதல் எனக்குரிய. சரி வேணாம் விடுங்கம்மா, நான் அப்புறம் சொல்கிறேன். சரி டைம் இல்லை. உங்கள் கோபம் சூரியன் மறைவதற்குள்ளாக என்ன ஆகணுமா? இப்போ சூரிய மறைவுக்குள்ள உங்கள் கோபம் போகலை, நீங்களே தெரிஞ்சுக்கணும். இல்லாத சூரியன் மறைஞ்சிச்சுமா? பைபிளில் சூரிய மறைவுக்குள்ள உங்கள் கோபம் போகணுன்றார் கடவுள். படி. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், முன்பாக எரிச்சல் தனியணுமா? இப்போ அந்த சிங்கம் என்ன பண்ணுது? பிசாசு பாவம் செய்ய தூண்டுது நம்ம. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கண்ட்ரோல் பண்ணுறோம். கடவுள் 10 கட்டளைகளை கொடுத்துருக்காரு. இல்லை, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, கோவப்படாதே, பொய் சாட்சி சொல்லாதே, எல்லாம் சொல்கிறார். நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். பைபிள் வசனம் சொல்லுது அவன் மேலே நம்ம சண்டைக்கு போகக்கூடாது, தப்பாக சொல்லக்கூடாதுன்னு. இப்போ சொல்லிகிட்டே இருக்கிறோம். பொழுதும் போயிடுச்சு, கோபம் தனியில்னா உனக்கு என்ன ஆகும்? என்ன ஆகுமா? ஒரு பையன் உன்னை அடிச்சிட்டான், இல்லை ஒரு கீறிட்டான், ஏதோ சொல்லிட்டான், பொழுதும் போயிடுச்சு, அவன் மேலே கோபம் வந்துனே இருக்குது. என்ன பண்ணுவோம்மா? கோபம் சூரியனும் மறைஞ்சிடுச்சு, சாப்பிட்ட, இப்போ தூங்க போகிற, என்ன நடக்கும் உனக்கு? தூக்கம் வராதும்மா. இப்போதான் தூக்கம் இப்போதான் நம்ம சாப்பிட்டு நல்லா பகலெல்லாம் படிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றோம், படுத்துதான் வரணும். தூக்கம் வரலைன்னா நம்ம நிம்மதியாக போச்சு. காலையில் கண்ணெல்லாம் உள்ளே போயிடும், இல்லை வெளியே வரும், இல்லை அது மனசெல்லாம் தூங்கலையே, எரிச்சலாக இருக்கும், ஒரு வேலைக்கும் போக முடியாது. கரெக்டாக தான் கடவுள் சொல்கிறார். உங்களுக்கு கோபம் வரும், கோபம் வந்தாலும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யாதீங்க. இப்போ யோனாவுக்கு கூட கோபம் வந்தது. யோனா தீர்க்கதரிசி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சண்டே ஸ்கூலில் கதைங்கள்லாம் சொல்லியிருப்பாங்கள்ல. யோனா ஒரு இடத்துக்கு நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னால் அவன் என்ன பண்ணிட்டான்? எந்த ஊருக்கு போயிட்டான்? வேறு ஊர். அது என்ன? தர்ஷிஸ். லிடியா கரெக்டாக சொல்லு. தர்ஷிஸுக்கு ஓடி போயிட்டான். போடா, நீ சொன்னால் கடவுள் சொன்னால் நான் அங்கே போய் மனம் மாறதுக்கு அந்த பட்டணத்துக்கு நான் போய் பிரசங்கம் பண்ணம்மா. போனால் போகிறாங்க அந்த ஊரார், எப்படி நான் கெட்டு போட்டேன்ட்டு ஓடி போயிட்டான். கடவுள் என்ன பண்ணார்? அவனை பிடிச்சி மீன் வயிற்றில் கடலில் போட்டார். மீன் முழுங்கிச்சு அவனு. இப்போ மீன் வயிற்றுலேருந்து ஜெபம் பண்ணுறான். எங்கேருந்து பண்ணுறான்? மீன் வயிற்றுலேருந்து ஜெபம் பண்ணுறான். அவன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டான். யோனா 1ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் பாருங்கள். அவன் ஜெபம் பாருங்கள். யோனா 1ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் பாருங்கள். முதல்ல 1:8 பாருங்கள். மீனின் வயிற்றிலிருந்து யோனாத்தன் தேவனாய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். போதுமா? எங்கேருந்து விண்ணப்பம் பண்ணுறான் அவன்? மீன் வயிற்றுலேருந்து பண்ணுறான். ஆண்டவரே, நான் கடல் பாசிகள், மலைகள் இதெல்லாம் என்னை சுற்றி கொண்டது, என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. அப்புறம் அதுக்கு பதிலுக்கு என்ன சொல்கிறான் பாரு? 2:9 பாருங்கம்மா. யோனா 2:9 என்ன சொல்கிறான் பாருங்க. நானோவெனில் துதியின் சத்தத்தோடு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. பாரு, மீன் வயிற்றுல போய் மாட்டினான். மீன் வயிற்றுலேருந்து ஜெபம் பண்ணுறான்.
எல்லாம் எவ்வளோ பெரிய இடத்துல நம்ம நல்லா இருக்கும்போதே ஜெபம் பண்ணுறது இல்லை. போய் மீன் வயிற்றுலேருந்து போய் கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணுறான். அப்போ இதில் என்ன தெரியுது? எங்கேருந்து ஜெபம் பண்ணாலும் யார் கேட்பாரு? கடவுள் கேட்பார். பிரைஸ் அல்லேலூயா. இல்லை, நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் கிணத்துல குதிச்சிருக்கிறீங்களா? குதிக்கலை, நான் குதிச்சிருக்கேன். சின்ன வயசில் பசங்க கிணத்துல அப்படியே குதிப்பான். குதிக்கிறதோட வரமாட்டான். என்ன செய்வான்? நீச்சல் அடிச்சா தான் தெரிஞ்சால் தானே கிணத்துல குதிக்க முடியும். 4 ரவுண்டு வருவான். ஐயாவுக்கு தெரியும், அந்த ஊருங்களெல்லாம் நேராக கிணத்துல குதிப்பான். பசங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அது எவ்வளோ ஆழம் இருக்குதோ அந்த ஆழத்தில் போயிட்டு என்ன எடுத்துன்னு வரணுன்னுவான். மண் எடுத்துன்னு வரணும். எடுத்துன்னு வருவான். இப்போ நேராக எவ்வளோ ஆழம்னு தெரியாது. இப்போ மண் எடுக்க, அப்போ மூச்சு விட்டா என்ன ஆகும்? மூச்சு விட்டா என்ன ஆகும்? தண்ணி உள்ளே போயிட்டு அவர் போயிடுவார். அப்போ மூச்செல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவர் டம் பிடிச்சிட்டு உள்ளே இறங்கி அது எங்கே போதோ அப்போ நேராக போகணும் இல்லையாம்மா? ரொம்ப அப்போ போன நேரம் திருப்பி டம் பிடிச்சதுன்னு மேலே வெளியே வரணும். அது வரைக்கும் அவன் டம் பிடிச்சின்னு இருக்கணும். அது மாதிரி நான் கூட டம் பிடிச்சி இருக்கிறேன். சில நேரத்தில் ரொம்ப போயினே இருக்கேன். எனக்கு கீழே மண்ணை எடுக்க முடியாது. எப்போ போயிட்டு எப்போ வருது கடவுளேன்னு மனசில் நான் கூட நினச்சிருக்கிறேன். வெளியே வந்து மண்ணை கையை தூக்கி தலையை தூக்கி இப்படி பண்ணுவான். அது மாதிரிலாம் நிறைய பண்ணுறாங்க. இப்போ யோனா எதுலேருந்து ஜெபம் பண்ணுறான்? இப்போ மீன் வயிற்றுலேருந்து ஜெபம் பண்ணுறான். இல்லை, அந்த ஜெபத்தில் என்ன சொல்கிறான்? 9வதுல நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன். இல்லை, கடவுளுக்காக பண்ணின பொருத்தனையை செலுத்துகிறான். இன்னொன்று, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்திருக்குதா? சோதனைகள் ஏதாவது கடவுளுக்காக நான் கடவுளே இவங்க ஆயா பண்ண மாதிரி எங்கள் பையனுக்கு முரளிக்கு சுகம் கொடுங்க, நான் வந்து பிரார்த்தனை பண்ணுறேன், பொருத்தனை பண்ணுறேன், காணிக்கை கொடுக்குறேன், அது மாதிரி எதனா நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா? யாராவது பண்ணி செய்திருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது எப்பாவது பின்னால் குழந்தைகளுக்காக சிக்காயிட்டு இருக்கோம், டெலிவரி, பால் பத்தாது, பிறகு குழந்தைகள் நல்லா படிக்கலை, இல்லை ஏதாவது சில குழந்தைகள் தாய்மார்கள் குழந்தை பிறந்து எப்போ பேசுகிற வரைக்கும் வாய் தந்து பேச போதா, முதல்ல அழப்போதான்னு இருப்பாங்க. குழந்தை பிறந்ததை என்ன செய்யணும்? அழணும். அவங்க அழுதால் தான் நம்ம சிரிப்போம். குழந்தை அழுதா யார் சிரிக்கிறது? தாய் சுற்றி இருக்கிறவங்களாம் சிரிப்பாங்க. அழலைன்னா அது குழந்தை அழலைன்னா இவங்க அழுவாங்க. ஏன்னா அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தை அழுதோ பிறந்த உடனே அவ்வளோக்கு அவ்வளோ என்ன ஆகுதான்? நல்ல நல்ல இந்த நரம்புகளெல்லாம் காது, கண், மூக்கு, வாய் எல்லாமே அது வழி கொடுக்குமா. அப்போ தாய்மார்களுக்கு நடக்க போகிறோன்னா குழந்தை, எத்தனையோ குழந்தைகள் நடக்க முடியாமல் கை வராமல் எவ்வளோ இருக்குது. அதுபோல் தாய்மார்களெல்லாம் என்ன செய்திருக்காங்க? பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்க. அதுபோல் நமக்கு பைபிளில் ஒரு அம்மா அன்னாள் குழந்தையே இல்லை. அந்த அம்மாவு 1 சாமுவேல் புஸ்தகத்தில் படிக்க வேணாம். அந்த அம்மாவு ரொம்ப நாள் ஜெபம் பண்ணுறாங்க. கடவுள் என்ன பண்ணார்? குழந்தைய கொடுத்தாரு. அவன் பேர் என்ன பேர்? சாமுவேல். அந்த சாமுவேல் என்னன்னு ஜெபம் பண்ணாங்க? எனக்கு குழந்தை பிறந்தா நான் யாருக்கு எடுத்து ஒப்படைக்கிறேன்? நாங்கள் கடவுளுக்கு ஒப்படைக்கிறேன். நாங்கள் குழந்தைய பிறந்தது சாமுவேல்னு பேரும் வச்சாங்க. கடவுள் எடுத்துன்னு போயிட்டு என்ன எங்கே எடுத்துன்னு வராங்க? என்ன பொறுத்தனை? அவங்க பொறுத்தனை எனக்கு குழந்தை பிறந்தா நான் யாருக்கு கொடுக்குறேன்றாங்க? கடவுளுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த குழந்தைய எங்கே எடுத்துன்னு வராங்க? ஆலயத்துக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்துட்றாங்க. இல்லை, அதுபோல தான் கடவுள் நமக்கு சில ஆபத்துகளிலிருந்து விடுதலை கொடுப்பார். அந்த விடுதலை கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கும் பின்னால் ஒரு சக்தி, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம், என்னென்னமோ செய்கிறோம். அப்போவும் இந்த வியாதி நம்ம விட்டு போக மாட்டேங்குது. அப்போ நமக்கும் பின்னால் யார் இருக்கிறது? கடவுள் இருக்கார். டாக்டர் கூட என்ன சொல்கிறாரு? எங்களால் ஒன்றும் முடியல, கடவுள் தான் உங்களை காப்பாற்றணுன்றார். அதனால தான் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியில் என்ன வச்சுருக்கான்? ஒவ்வொரு ஆஸ்பத்திரிகளை என்ன மாறிது? கரெக்டாக சொல்லிட்டோம்மா. டாக்டர் இருக்கார், நர்ஸ் இருக்கார், மாத்திரை இருக்கும், ஆப்ரேஷன் எல்லா தேட்டரும் இருக்கும். அது இருந்தால் கூட என்ன எடுத்துக்காரு? என்ன வைக்கிறான்? ஒரு கோயிலை வைக்கிறான். இந்துக்களாக இருந்தால் ஒரு விநாயகரை வைக்கிறான், கிறிஸ்தவங்களாக இருந்தால் ஒரு ஜபாலை ஒரு சிலுவை எடுத்து வைக்கிறான், முஸ்லீமு அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்கள வணங்கட்டும். அப்போது கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நேரத்தில் நீ பொருத்தனை பண்ணு, பொருத்தனை நிறைவேற்று. இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? நான் சபை நடுவே. எங்கே வந்து பொருத்தனை நிறைவேற்றணுமா? இப்போ நீங்கள் சாட்சி சொன்னீங்கல்ல, சாட்சி நீங்கள் தனியாக சாட்சி சொன்னீங்க, சபை நடுவே சாட்சி சொன்னீங்க. அதே போல் பொருத்தனைகள் கூட நம்ம எங்கே நிறைவேற்றணும்?
சபை நடுவே நிறைவேற்றணும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்கள் நிறைவேறணும். பையன் படிக்கணும், நான் இன்னும் ப்ரொமோஷன் வரணும், நான் வேலைக்கு போகணும், சம்பளம் ஒழுங்காக கொடுக்கணும். சம்பளம் நம்ம வேலை செய்கிறதுல என்ன வரணும்? வேலை செய்கிறதுக்கு நமக்கு என்ன கிடைக்கணும்? சம்பளம் கிடைக்கணும் இல்லை? இதெல்லாம் நமக்கு வரணும். இது கிடைச்சா கூட நம்ம என்ன இருக்கணும்? வேலைக்கு போகிறது கடவுள் என்ன தரணும்? நமக்கு சுகத்தை தர வேண்டும், கை கால்கள் நன்றாக இருக்க வேண்டும், மனசு நிம்மதியாக இருக்க வேண்டும், தடைகளை அகற்ற வேண்டும். வேலைக்கு போகிற வழியில் எவ்வளோ ஆபத்துகள், வழியில் எவ்வளோ ஆபத்துகள், இந்த ஆபத்துகளெல்லாம் தாண்டி நாம் போக வேண்டும். இப்போ ஒவ்வொரு நாளும் கடவுளை நாம் நோக்கி என்ன செய்யணும்? பொருத்தனைகள் செய்ய வேண்டும். அப்போ தான் கடவுள் நம்மோடு இருக்கிறார். சாட்சி சொல்ல வேண்டும். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 5 பாருங்கள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 5. ஒருவன் நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். நேர்ந்து கொண்டது, இது இன்னொரு பேர் என்ன வச்சிருக்காரு கடவுளே பைபிளில்? நேர்ந்து கொண்டது, நேர்த்திக்கடன். அதை நான் சொன்னேன். ஒரு கடவுளுக்காக நான் நேர்ந்து கொள்கிறான். நீ நேர்ந்து கொள்ளாமல் விட்டு நேர்ந்து கொண்டா என்ன செய்யணும்? அதை செய்யணும். நேர்ந்து கொண்டால் அது செய்யணும். பாரு, என்னாகுமோ 32 பாருங்க. மோசே இஸ்ரேல் ஜனங்கள் கட்டளை கொடுக்கிறார். மோசே இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன சொல்றாரு? என்னாகுமோ 30ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1ஆம் அதிகாரம் 32மா? கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனையை பண்ணினாலும் யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்கு உட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் புறப்பட்ட வாக்கின்படி எல்லாம் செய்ய கடவன். இல்லை, சொல் தவறக்கூடாது. கடவுள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே என்ன சொல்றாரு? யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் ஆணையிட்டு கொடுத்தாலும் நான் அதை செய்கிறேன்பா. ஒருவருக்கு ஒருவர், மனிதனுக்கு மனிதன் செய்கிற ஆணைகள் நீங்கள் சொல் தவறக்கூடாது. அதே போல் உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21வது வசனம். 23 21 உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் போதுமா. நீ பொருத்தனை பண்ணியிருந்தா நீ அதை லேட் பண்ணாத, செலுத்து. அப்போ கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், சபைக்கு வருகிறவர்கள் அவர்களெல்லாம் என்ன செய்யணும்னு அர்த்தம்? பொருத்தனை, கடவுளத்தில் பிரார்த்தனை. பாருங்க, பிரார்த்தனையும் ஜபமும் காணிக்கையும் 3 ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைகிறது. நான் வெறும் பொருத்தனை பண்ணேன், கடவுள் எனக்கு சுகத்தை கொடுத்தார், நான் காணிக்கை செலுத்தலை, பொருத்தனை நிறைவேற்றலை, வருமா? அது கடவுளுக்கு பிடிக்குமா? அது நிறைவேறாது, ஆசீர்வாதமாக இருக்காது. நீ பொருத்தனை பண்ணுனா, நீ பொருத்தனை பண்ணாத. பிரசங்கி 5:5 என்ன சொல்கிறாரு? நீ பொருத்தனை பண்ணாத. பண்ணிட்டா என்ன பண்ண? நீ அதை செய்யணும். பண்ணிட்டா பொருத்தனை பண்ணிட நிறைவேற்றணும். இல்லை பொருத்தனையே பண்ண வேண்டாம், பொருத்தனையே பண்ண வேண்டாம். இப்போ கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் நிறைய காரியங்களில் நாம் ஆபத்துகளிலிருந்து விடுதலை ஆகிறோம். சங்கீதம் 66:12 பாருங்கள். 66:12 விட ஒரு சங்கீதக்காரர் என்ன சொல்கிறார் பாருங்க. 66 ஏறி போக பண்ணினேன், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டு, அதனால் நான் என்ன பண்ணுவேன்றாரு? சர்வாங்க தகன பலிகளோடு ஆலயத்துக்குள்
பிரவேசிப்பே. கடவுள் என்ன பண்ணாராம் அவனுக்கு? மனுஷன் எங்கள் தலையின் மேலே ஏறி போனான். எவ்வளோ பாரு, ஒரு ஆள் தலை மேலே ஏறி போகிறான், எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அடுத்த லைன் என்ன வருது? தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டோம். எவ்வளோ வெள்ளம் வருது, எத்தனையோ வெள்ளத்தில் போயிட்டாங்க. இல்லை வீடோடு போயிடுது வெள்ளத்தில், தீயினால் வெந்து போயிட்டாங்க. இவ்வளோ ஆபத்துகளை நான் கடந்து வந்தோம். அதனால் நான் என்ன பண்ணுவேன்? சர்வாங்க தகன பலிகளோடு ஆலயத்துக்குள் பிரவேசிப்பே. பாருங்கள், இதெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு, ஒரு விசுவாசிகளுக்கு அடையாளம். ஒரு விசுவாசிகளுக்கு இவைகளெல்லாம் அடையாளமாக இருக்கிறது. சங்கீதம் 56:12 பாருங்க. தேவனே, உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். ஏன் சொல்லுங்க? 13 பார். நான் தேவனுக்கு முன்பாக தேவனுள்ளவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி இடறுதலுக்கு தப்புயாது இருப்பீரோ. பாரு, இவருக்கு உதவியே செய்யல. ஆனால் அந்த சங்கீதக்காரர் என்ன சொல்கிறான்? நான் ஆபத்தில் நடந்தாலும் என் கால்களை என்ன பண்ணுவீங்க? தப்பு விட்டு, அதனால நான் பொருத்தனை பண்ணுறேன்னா. சங்கீதம் 23 ஒரு வசனம் இருக்குது இல்லைமா? 3வது வசனம், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஏன்? தேவரு என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. ரைட்டா? கர்த்தத்தாமே. நீங்கள் நம்ம ஒரு கிறிஸ்தவர்களுக்கு என்ன அடையாளம்? பைபிள் படிக்கணும், ஜெபம் பண்ணணும், பிறகு பிரார்த்தனை செய்யணும் இல்லையா? பொருத்தனைகள் செய்யணும். அந்த பொருத்தனைகளை நாம் என்ன செய்யணும்? ஆலயத்தில் என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். பொருத்தனைகளை நிறைவேற்ற வேண்டும். பொருத்தனைகளை நிறைவேற்ற என்ன நிறைவேற்றணும்? சபை நடுவே, அநேகர் மத்தியிலே கடவுள் செய்த ரட்சிப்பை கடவுளில் ஏந்தி கொண்டு கடவுள் எனக்கு சுகத்தை கொடுத்தார், என்னை விடுதலை பண்ணினார், இந்த கடன் தொல்லையிலிருந்து நான் விடுதலையானேன், இந்த எதிரிகள் சூழ்ச்சியிலிருந்து என்னை தப்புவித்தார், அடங்கி போயிட்டாங்க, எனக்கு ஊரே கலகமாக இருந்தது, விரோதமாக இருந்தது, நான் வெளியில் தலை காட்ட முடியவில்லை. காட்டுப்பாங்கல்ல, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே, எதிரிகள் சூழ்ச்சிகள். பாட்டுப்பாங்கல்ல, இதிலெல்லாம் கடவுள் என்ன செய்கிறாரு? தலை நிமிர செய்கிறார். ஒருவேளை இவனுக்கு ஊரில் நல்ல பேர் இல்லைன்னா தலை நிமிர நடக்க முடியுமா? முடியாது. போறவங்களாம் இவனை எதுவும் சொல்லுவாங்க. அப்போது கடவுளிடத்தில் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும், கடவுளுக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணினா என்ன பண்ணால் சபை நடுவே நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாருங்கள், இந்த வாரத்திலிருந்து 3வது ஆராதனைலாம் என்ன தரப்படும்? உங்களுக்கு சாப்பாடு தரப்படும். ஆகவே இன்னைக்கு சாப்பாடு இருக்குது. இப்போ ஆராதனை முடித்த பிறகு இந்த சண்டே ஸ்கூல் முன்னால் நடத்தலாம்னு பார்த்தா டீச்சர் பின்னால் வந்துட்டாங்க. இப்போ ஒரு காணிக்கை பாடினதான் உங்களுக்கு சில வசனங்களை சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சாப்பாடு காணிக்கை பாடலாம். ஒரு பாடலை பாடுவோமா?